நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா, நீயும் நானுமா கண்ணா, நீயும் நானுமா. காலம் மாறினால் கௌரவம் மாறுமா, காலம் மாறினால் கௌரவம் மாறுமா. நெவர். வா 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 இன்னைக்கு வந்து வணக்கம் விக்னேஷ் கார்த்திக். வணக்கண்ணா. நீங்கள் இன்னைக்கு வாகை சந்திரசேகர் சாரோட வந்திருக்கீங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு இது கெட்ட போட்டிருக்க. என்ன கெட்டப் இது? சிவாஜி, கௌரவ் சிவாஜி. பார்த்தா தெரியல? அது பார்த்தா தெரில, அதனால கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். எஸ், என்ன விஷயமா வந்தீங்க? ஒன்றும் இல்லை, இவங்களை சிரிக்க வைக்க வந்தோம். நீங்கள் ஆமாம். என்ன கான்செப்ட் சார்? என்ன கான்செப்ட் தெரியுமா? ம் நான் ஒரு ஐடி கம்பெனியோட HR. ம் இப்போ நான் இன்டர்வியூ எடுக்க போகிறேன். அந்த இன்டர்வியூக்கு நம்ம நடிகர்கள் சில பேர் வரப்போகிறாங்க. யாருன்னு பார்ப்போமா? பார்க்கலாம். முதல்ல வரப்போகிறது யாரு தெரியுமா? வாங்க தம்பி, போக்கிரி. நான் எப்படி வருவேன் எப்போ வருவேன் யாருக்கும் தெரியாதுங்கண்ணா. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வந்துடுவாங்கண்ணா. டேபிட் வந்ததே அரை மணி நேரம் லேட்டு, இதில் வர கரெக்டாக வந்துடுவாராம். ஆமாம், இது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பஞ்சு டைலாக்காச்சு. இதையா நீ பேசுகிற? நான் சும்மா சொல்லி பார்த்தேங்கண்ணா. அதான பார்த்தேன். ஆமாம், இந்த கம்பெனியில் சேர உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசிக்காகவே நான் பயங்கரமான புத்திசாலினா, பயங்கரமான அறிவாளி. எந்த ஒரு விஷயத்தையும் வேற ஒரு கண்ணோட்டத்திலேருந்து பார்ப்பேன். அது மட்டும் இல்லாமல் டெய்லி புதுசு புதுசாக யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? உனக்கு நல்லா காமெடி வரும்னு தெரியும். காமெடி மட்டும் இல்லை, ஆக்ஷனும் நல்லா வரும். எனக்கு வாயில் நல்லா வரும். ஏண்டா, நான் என்ன கேட்குறேன், நீ என்ன பேசுகிறேன்? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி கம்பெனியில் உன்னை எடுத்தா வெளிநாட்டுக்கெல்லாம் அனுப்புவோம், ஏரியா விட்டு ஏரியா மாற்றுவோம். அப்படி ஏரியா விட்டு ஏரியா மாற்றுறதால உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதானே, உனக்கு என்ன பிரச்சனை? நீ அந்த ஏரியாவுக்கு போனா அங்கே இருக்கிறவங்களுக்கு தானே அது பிரச்சனை. யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. வாடகை வீட்டில் இருக்கிறவனுக்கு சொந்த வீடு இல்லைன்னு பிரச்சனை, சொந்த வீட்டில் இருக்கிறவனுக்கு சொத்து வரி கட்டணுமேனு பிரச்சனை, சைக்கிளில் போகிறவனுக்கு கார் இல்லைன்னு பிரச்சனை, காரில் போகிறவனுக்கு பெட்ரோல் போட காசு இல்லைன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆகாதவனுக்கு பொண்டாட்டி இல்லைன்னு பிரச்சனை, கல்யாணம் ஆனவனுக்கு பொண்டாட்டியே பிரச்சனை. அப்போ இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதாவது தப்பா பேசுடா, வேணா நான் அடி கூட அடிச்சுக்கப்பா. தயவு செஞ்சுட்டு டயலாக் மட்டும் பேசாது. அடுத்தாலும் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி, ஜெய். வணக்கம்ண்ணே, எனக்கு உங்கள் கம்பெனியில் ஒரு வேலை போட்டு கொடுங்கண்ணே. ஏண்டா, என்னமோ சரக்கடிக்க கம்பெனி கொடுக்கற மாதிரி கேட்குற? அதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமா? சரி, அதுக்கு நீ முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். இது இன்டர்வியூ அட்டன் பண்ணுமா? நான் இன்னும் ஏஜே அட்டன் பண்ணலண்ணே. அப்பப்போ எங்கள் கம்பெனியில் வேலை கிடையாது, நீ போயிட்டு வா. அண்ணா சும்மா சொன்னேன், நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். அப்போ வாழைமரம் கட்டி விழா கொண்டாடுவோமா? அப்புறம் ஏன்டா ஏஜ் அட்டன் பண்ணலன்னு சொன்னேன்? இல்லைண்ணே, ஒரு ரைமிங்க்கு நல்லா இருந்ததுன்னு சொன்னேன். ரைமிங் நல்லா இருந்தது, ஆனால் உன் டைமிங் தான் சரியில்லை. பாரு, யாருமே சிரிக்க மாட்டேங்கிறாங்க. சரி, அது இருக்கட்டும். இது ஒரு ஐடி கம்பெனி. இந்த ஐடி கம்பெனியை உன்னால முன்னேற்ற முடியுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. லேடிஸோட தேவை என்னன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றலாண்ணே. என்ன அப்போ குழப்புற? என்ன லேடிஸோட தேவை? ஆமாண்ணே, இது நைட்டி கம்பெனி தானே. லேடிஸ்க்கு என்ன மாதிரி நைட்டி தேவைன்னு கரெக்டாக கண்டுபிடிச்சு அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணால் கண்டிப்பாக முன்னேற்றலாண்ணே. ஏண்டா, என்ன பார்த்தா நைட்டி விற்கிற மாதிரி தெரியுதா? இல்லைண்ணே, அதை கழட்டி வைக்கிற மாதிரி தெரியுதுண்ணே. என்ன சொன்ன? இல்லைண்ணே, இந்த பொம்மையிலலாம் நைட்டி மாட்டியிருக்கோம் இல்லையா, அதை கழட்டி வைக்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னேண்ணே. ஓ, அதை சொல்லியா? அப்பனா ஓகே, சரி இருக்கட்டும். அடுத்தாலும் யாருன்னு பார்ப்போம். வாங்க மேடம். எல்லாருக்கும் வணக்கம். நான் அவங்களோட ரம்பா பேசுகிறேன். என்ன ரம்பா, ரொம்ப தெம்பா பேசுற? வா, எதுக்கு வந்த? நான் இன்டர்வியூக்கு வந்திருக்கேன் சார். இன்டர்வியூக்கு வந்திருக்கியா? இதுக்கு முன்னாடி எந்த கம்பெனியில் வேலை செஞ்ச? இதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் கம்பெனி கொடுத்துருக்காங்க சார். என்ன? இல்லை சார், நிறைய பேர் உங்கள் கம்பெனியை என்னை நம்பி கொடுத்துருக்காங்க சார். ஓ அப்படியா? நான் கூட வேற என்னமோ நினச்சிட்டேன். சரி, இந்த கம்பெனியில் சேர்ந்தினா நீ என்ன பண்ணுவேன்? எனக்கு வேலையெல்லாம் எதுவும் தெரியாது சார். எனக்கு மாஸ்டர் ஜியை நல்லா தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேப்பரும் பெண்ணும் கொடுத்தா ரொம்ப அழகாக மார்க் போடுவேன் சார். நீ மார்க்கும் நல்லா போடுவேன், அந்த மாஸ்டர் ஜிக்கு நல்லா சோப்பும் போடுவேன்னு எனக்கு நல்லாவே சார், தெரியும். அந்த மாஸ்டர் ஜி குளிக்கவே மாட்டாங்க சார். அதை அவங்க நிறைய மேக்கப் போடும் போதே எனக்கு தெரியும். ஐயோ சார், இருந்து போ. சத்தியமாக சொல்கிறேன் சார், சூப்பராக ஆடினீங்க, பியூட்டிஃபுல்லாக ஆடினீங்க. நீங்கள் ஆடுறதை பார்க்கும்போது எனக்கே இறங்கி வந்து உங்கள் கை பிடிச்சி ஆடணும் போல இருந்தது. அவ்வளோ அழகாக ஆடினீங்க. லவ் யூ டார்லிங். உம்மா 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 உம்மா. ஐ லவ் யூ. யூ ஆர் செலக்டட். நீ போப்பா. அடுத்தால் யாருன்னு பார்ப்போம்.
வாங்க பருத்தி வீரன். என்ன முத்தழகு சௌக்கியமா? ஏண்டா நீ என்ன பைத்தியமா? என்ன பார்த்து முத்தழகுங்கிற? இத பாரு இப்பெல்லாம் ரேடியோல ஒரே லவ் பாட்டா தான் கேக்குறது. சேனலை மாத்தி தூடா முட்டோம். இத பாரு புள்ள அடிச்ச போதை இல்லை, புள்ள பீர் அடிச்ச கிக்கு இல்லை, கள்ளு குடிச்ச தூக்கம் இல்லை, கதவடி தூக்கடா கடவுள யாரு நீங்க தானே? வேற யார் வருவா? பார் ஓனர் வருவான். ஏண்டா அங்கேயே குடிச்சு தூங்குடா, காலையில பார் ஓனர் வராம பின்ன நாடா வருவேன். அந்த கண்ணாலேயே பேசுற தெரியும்ல. அப்ப மூக்குல சாப்பிடுவேன், வாயில பாப்பியா? ஆனா அவங்க கதவுக்கு வரல பாருங்க. ஆமா, இவர் விவரம் தெரிஞ்ச வெல்ற சொல்றாரு, கேளுங்க. அடுத்த ஆள் யாருன்னு பாப்போம். வாங்க ஆரியா. என்ன ஐனஸ் எப்படி இருக்கீங்க? போடா மைனஸ். என் வயித்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வளர்த்ததை பார்த்தாலே போதும். ஐனஸ் மைனஸ். என்னங்க பாஸ் ஏதோ வேலை காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஆமா, வேலை காலியா இருக்கு. உனக்கு சாஃப்ட்வேரை பத்தி தெரியுமா? சாப்பிட்டு வரவனை பத்தி எனக்கு கவலையே கிடையாது பாஸ். ஆனா சாப்பிடாம வரான் பாத்தீங்களா, அவனுக்கு ஒரு வேலையாவது சோத்தை போட்டு அனுப்பணும் பாஸ். ஏண்டா சாஃப்ட்வேரை பத்தி கேட்டா சாப்பிட்டு வரவனை பத்தி கேட்குறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? அதெல்லாம் இருக்கு பாஸ், எனக்கு எவ்வளவு கூலின்னு சொல்லுங்க பாஸ். ஏண்டா நான் என்ன கோயம்பேட்டில் அரிசி பட்டியா வச்சிருக்கேன் கூலி கொடுக்க? நான் ஒரு ஐடி கம்பெனி ஓனர், புரியுதா? உனக்கு மாச சம்பளம் 30,000 ரூபாய், டேக் ஹோம் 27,000 ரூபாய். அப்போ மொத்தம் 57,000 ரூபான்னு சொல்லுங்க பாஸ். 27,000 ரூபாய் அதெல்லாம் கிடையாது. 30,000 ரூபாய் சம்பளம், 27,000 ரூபாய் கையில கொடுப்போம். அப்போ மீதி 3,000 ரூபாவை பேங்க்ல போட்டுருவீங்களா பாஸ்? பேங்க்ல போட மாட்டோம், போஸ்ட் ஆபீஸ்ல போடுவோம். கேட்கிறா பாரு கேள்வி. அடுத்த ஆள் யாருன்னு பார்ப்போம். வாங்க தம்பி மாதவன். ஏய் இது பார், நீயும் நானும் அடிச்ச குற்றம் நாளைக்கு போலீஸ் அடிச்சா தப்பு படிச்சு போலீஸ் ஆயிக்க. நீ சொல்லி நான் சொல்லி யார் கேப்பா? நாளைக்கு ஊரே கேட்கும் படிச்சு கலெக்டர் ஆயிக்க. நீயும் நானும் அறுத்தா தப்பு நாளைக்கு ஊரே யாருக்கலாம் படிச்சு டாக்டர் ஆயிக்க. நீ முதல்ல பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிக்க. ஏய் இது பார், ஏய் என்ன நடக்குது இங்க? ஏய் 1947 முன்னாடி ஆங்கிலேயர்கிட்ட அடிமையா தான் இருந்தோம். இப்ப வரைக்கும் ஆங்கிலேயர்கிட்ட அதுவா தான் இருக்கும். ஏய் எங்க போயிட்டு இருக்கீங்க நாடு? உடாடா வடபழனில இருந்து கோயம்பேடுக்கு போய்கிட்டு போய் புடிச்சிக்க. ஏய் அத கேட்கல. வெளிநாட்டுல இருந்து பறந்து வர வெவ்வேறு பறவைகள் பறந்து போயிடாம இருக்க, பட்டாசே வெடிக்காம தீபாவளி கொண்டாடாம எத்தனையோ கிராமங்கள் இருக்கு என் தேசத்துல. அப்பயும் தெருக்கு தெரு குண்டு வெடிக்குது. எவன் வைக்கிறான்? அதோ அவன் வைக்கிறான். ஏய் நான் அதை கேட்கல. ஏய் தயவு செய்து புரிஞ்சுக்கங்க, எனக்கு சொல்றதுக்கே வாயெல்லாம் கூசுது. அப்ப வேப்ப குச்சியில பல்லு விளக்கு வாய் கூசாது. ஏடா என் வாய் கூசுறப்ப நான் அதுல தான் வளர்க்கிறேன், இப்ப கூசல. அதை சொல்லல, எந்தெந்த இடத்துலயே உட்காந்து ஆபாச படங்கள்லாம் பாக்குறாங்க. ஆனா எங்க ஆபீஸ்ல ஒரு தமிழ் வெப்சைட்யாவது பார்க்க விடுறீங்களா? ஸ்னேகாக்கும் பிரசன்னாக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்றதே அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். என்னது ஸ்னேகாக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தம்பி என்கிட்டே முன்னாடியே சொல்லல. ஸ்னேகா ஏய் அதை விடுங்க. ஒரு மல்லிகை கடையில 2,000 ரூபாய்க்கு வேலை செய்யற பையனுக்கு கூட நல்லா வேலை செஞ்சா நல்லா லாபம் வந்ததுன்னா ஒரு நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் குவார்டர் சிக்கன் பிரியாணி வாங்கி தராங்க. நீங்க எங்களுக்கு ஒரு வாட்டர் பாக்கெட்டாவது வாங்கி தந்தீங்களா? அட பாவி, ஒரு வாட்டர் பாக்கெட்டுக்காக வேணா இவ்வளவு நேரம் தம் கட்டி பேசுற? நான் கூட வேற என்னமோ நினைச்சேன்டா. இது மாறணும், இந்த நிலைமையை மாத்தணும். முதல்ல உன தூக்கி போட்டு சாத்தணும். அதான் ஏற்கனவே செட்டை மாத்திட்டாங்களே, அப்புறம் என்ன மாத்தணும். வெளியே போட படவா. இன்னைக்கு இன்டர்வியூ கோயிந்தாதான், எல்லாரும் வீட்டுக்கு போக. நானும் கிளம்புறேன். வரட்டுமா? நன்றி, வணக்கம்.